அந்தர் பல்ட்டி அடித்த வைத்திலிங்கம், கதறி அழுத ஓபிஎஸ். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் போன்றது. அந்த கடலை பார்த்தீங்கன்னா யாருமே அழிக்க முடியாது. அதே போல கடலுக்குள்ள உள்ள போனா அப்படின்னா மூழ்கி இறந்து தான் போகணும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். அதே போலத்தான் அதிமுகவையும் யாராலும் அழிக்க முடியாது. அழிக்க நினைத்தால் அவர்களும் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைத்தார். இரட்டை இலை சின்னம் முடக்க நினைத்தால் அந்த இடத்திலே அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி நினைத்திருந்தார். என்ன காரணம், எதற்காண்டி அதிமுக தோல்வி தழுவணும் அப்படின்னு பார்த்தா, அதிமுக படுதோல்வி சதித்தால் எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்கி விடப்படுவார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் அதிமுகவிற்குள் நுழைந்து விடலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த வேலைப்பாடுகளை பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறுதியாக என்ன ஆச்சு, தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்தார். அதற்கு பதிலாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பையும் அதுவும் நிரந்தரமான ஒரு தடையுமே நீதிமன்றம் கொடுத்திருக்கார். இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்ஐ விட்டு அந்தர் பல்ட்டி அடித்திருக்கிறாராம் வைத்திலிங்கம். அதாவது வைத்திலிங்கம் அப்படின்னு சொன்னாலே திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு ஓபிஎஸ் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அதுல கூட்டங்கள் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அதற்கு பின்புலத்தில் இருந்து செயல்பட்டவர் முழுக்க வைத்திலிங்கம் அவர்கள். வைத்திலிங்கமே ஒரத்தநாடு தொகுதியோடு எம்எல்ஏ இருக்கிறார். அவரும் அதிமுகவின் சார்பாக போட்டி போட்டு அதுவும் அந்த இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழலில் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை ஓபிஎஸ் அவர்களுக்கும் வைத்திலிங்கத்துக்கும் நிறைய நாட்கள் நீடித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஜனவரி மாதம், அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே கோவையில் மாநாடு அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த அந்த மாநாடு போடவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா வைத்திலிங்கம் அதற்கு ஒத்து வரல அப்படிங்கிறக்காண்டி தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாநாடை கைவிட்டார் அப்படிங்கிற தகவல் கூட கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்திலிங்கம் தற்போது புதிய அணியை உருவாக்கி இருக்கிறார். அதாவது புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நபர்களை இழுத்துக்கொண்டு புதிய அணியை உருவாக்கியிருக்காங்க. அந்த அணியுமே தற்போது செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஓபிஎஸ் நேற்று தினம் வைத்திலிங்கத்திடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியதாக ஒரு தகவல் வெளியாகும். அந்த தொலைபேசியிலே மறுபடியும் ஒன்றாக இணைந்து நாம் அனைவரும் பயணிக்கலாம், ஒன்றாக இணைந்து பயணித்தால் மட்டும்தான் அதிமுகவை தம் பக்கம் கொண்டு வர முடியும், அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும், அதிமுக ஒன்றிணைந்தால் நாம் அனைவரும் உள்ளே செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திருக்கிறார். அதற்கு வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இந்த 3 நபர்களுக்கு இடங்கள் என்பது கிடையாது. நாளைக்கே நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே எங்களை வரவேற்பதற்கு ஆட்கள் ரெடியாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கும் எங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பாதையிலே பயணிங்கள், நாங்கள் எங்கள் பாதையிலே பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரே அடியாக அந்தர் பல்ட்டி அடித்திருக்கிறாராம் வைத்திலிங்கம். ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக ஒரு பக்கபலமாக இருந்த நபர் வைத்திலிங்கம். அப்படிப்பட்ட வைத்திலிங்கமே தற்போது அந்தர் பல்ட்டி அடித்திருப்பு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் கொடுத்திருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.